Daily. Taste the Daily. மாயா, இதே ஸ்டேஷன்ல இருந்தானே தப்பிச்சு போனேன். இனிமேல் அது முடியாது. எவ்வளவு வேணாலும் முயற்சி பண்ணுங்க. கான்ஸ்டபிள் லாக்அப். ஓகே சார். வா ஹோமா. விக்ரம், ஒரு நிமிஷம். வேண்டாம் விக்ரம், மறுபடியும் என்ன லாக்அப்ல அடைச்சு வச்சு அவமானப்படுத்துற. நான் புலி மாதிரி. ரொம்ப சீன்னா புலி என்ன செய்யும் தெரியும்ல? தெரியுமே. என்ன மாதிரி யானை கிட்ட மிதிப்பட்டு சாகும். உள்ள போய் தொலைகிறியா? என்ன அப்படி பாக்குற? என் வைஃபை கடத்தி வச்சு என்ன பிளாக்மெயில் பண்ணி நீ தப்பிச்சு போயிருக்கலாம். அதுக்காக நிரந்தரமா போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிட முடியுமா? ஒரு சின்ன ஐடியா, ஒரு சின்ன ட்ராப் செட் பண்ணும், வசமா வந்து மாட்டிட்ட. அதுதான் போலீஸ். என் வீட்டுக்கே பாம் அனுப்புனது தானே நீ. நீலாம் அவ்வளவு தூரம் துணிஞ்சன்னா நான் எவ்வளவு தூரம் துணிவேன்னு இனி பாப்ப. உள்ள தள்ளுங்க அவளை. விக்ரம் வாமா. இழுத்துட்டு வேண்டாம். ஏ வா, வான்னு சொல்றல. போ, உள்ள போ. கூட்டுங்க சார். சார். சொல்லுங்க சார். நீங்க அந்த லேடிஸ் ஹாஸ்டல் இருக்கிற ஏரியால ரூட்டீன் ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துருங்க. நான் ஜட்ஜ் வீடு வரைக்கும் போயிட்டு இவள ரிமாண்ட் பண்ற விஷயங்களை பத்தி ஓகே சார். லோகேஸ்வரி வா. ஓகே மேடம். ஏட்டையா சார். சார், நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா வெளியே போயிட்டு வரேன். சுபாஷுக்கு கையில குண்டடி பட்டிருக்கு. ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு. ஹம்சா இப்போ ரவுண்ட்ஸ் போயிருக்காங்க. கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. அது வரைக்கும் லாக்அப்ல இருக்கிற இந்த கிரிமினலை பத்திரமா பார்த்து. ஓகே சார். சரியா? ஏய், உனக்கு ரெட்ட ஆயுள் தண்டனை கன்ஃபார்ம். ரெடி ஆயிக்க. சார், இங்க பாருங்க சார். எந்த தப்புமே பண்ணாத என்ன புடிச்சு லாக்அப்ல அடைச்சு வச்சிருக்காங்க. இரு. சார், ஏட்டு. சார். விக்ரம் எங்க? சார் ஜட்ஜி வீடு வரைக்கும் போயிருக்காரு சார். ஓஹோ. எஸ்ஐ அம்சா மேடம் லேடிஸ் ஹாஸ்டலுக்கு ரவுண்ட்ஸ் போயிருக்காங்க சார். என்ன? கொஞ்சம் சுமார். ரொம்ப தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. போய் ஒரு காஃபி வாங்கிட்டு சார். அப்ப இந்த மாயா. ஓயா. ஓகே சார். தீனா, என்ன தீனா, என்ன இப்படி? மாயா, வெயிட். வா சீக்கிரம். ரொம்ப தேங்க்ஸ் அதெல்லாம் தீனா. இருக்கட்டும், நீ சீக்கிரம் கிளம்பு மாயா. விக்ரம் வந்தா நான் சமாளிச்சுக்கிறேன். நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன். அந்த விக்ரம சும்மா விடக்கூடாது தீனா. அவனை ஒழிச்சு கட்டணும். என்ன ரெண்டாவது தடவையா உள்ள தூக்கி போட்டான். அவனை துவம்சம் பண்ணணும். மாயா, இப்ப அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. அந்த விக்ரம் வரத்துக்குள்ள நீ முதல்ல இங்கிருந்து கிளம்பு. ஐயோ, போன ஸ்டேஷன்ல விட்டனா கடவுளே.
ரொம்ப தேங்க்ஸ் தீனா. எங்க விக்ரம் என்ன மறுபடியும் ஜெயிலுக்கு அனுப்பி என் வாழ்க்கையை நாசமாக்கிடுவானோன்னு நினைச்சேன். நல்ல வேலை காப்பாத்திட்டீங்க. மாயா, என்ன மீறிலாம் உன்னை ஒண்ணு செஞ்சிட முடியாது. முதல்ல இங்க இருந்து கிளம்பு மாயா. போ தேங்க்ஸ். போ போ சீக்கிரம். ஆட்டோ, எங்க மேடம் போகணும்? நீங்க போங்க, நான் சொல்றேன். போலாம். எங்க யாரையுமே காணும். ஏட்டையா இருந்தாரு அவர் எங்க? உனக்கெல்லாம் பதில் சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. What nonsense! ஏய், மாயா எங்க? ஆயாவா? ஓ, மாயாவா? எனக்கு அப்படி யாரையும் தெரியாது. நீ நான் என்கிட்ட விளையாடாத. கெட்ட கோவம் வரும் சொல்லிட்டேன். ஏய், நான் ஏசி. மரியாதை முக்கியம், மரியாதை. உனக்கெல்லாம் என்னடா மரியாதை? ஒரு கிரிமினலை காப்பாத்த துடிக்கிற நீல ஒரு போலீஸ்காரனா? மாயா எங்கன்னு சொல்லு. என்ன மீறி நீ ஒரு அப்பாவி பொண்ணை அரெஸ்ட் பண்ணா நான் விட்டுருவேனா? மாயாவை நான் தான் வெளியே அனுப்பினேன். அதை உன்னால நிரூபிக்க முடியுமா? அதை நிரூபிக்க உனக்கு எந்த ஆதாரமும் கிடைக்காது. அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணும்போது சுபாஷ் கையில சுட்டு ஆதாரம் காட்டி டிராமா பண்ணல. அதனால உன் டிராமாவுக்கு பதிலடி டிராமா தான் இது. உன்னை ஞாபகம் வச்சுக்க விக்ரம், அந்த மாயா இல்ல. நீ யாருக்கு எதிரா எந்த ஆக்ஷன் எடுத்தாலும், யாரை தூக்கி உள்ள வச்சாலும் நான் இப்படி தாண்டா பண்ணுவேன். இந்த ஸ்டேஷன்ல நீ எந்த ஆக்டிவிட்டிஸும் பண்ண முடியாம அப்படியே உன்னை முடக்கி போட போறேன். உன் ரெக்கார்ட்ல நீ எதுக்கும் லாய்க்கு இல்லாதவன்னு ரிஜிஸ்டர் பண்ற மாதிரி பண்ணுவேன். தீனா! ஏய், பேரை சொன்ன கொன்னுடுவேன். ஆஹா. நீ போட்டிருக்கிற யூனிஃபார்மை கரெக்டா வைக்க தான் நான் வந்திருக்கேன். உன் வாழ்க்கையில இனிமே எந்த ஒரு நல்ல பேரும் உனக்கு கிடைக்காது. பார்க்கலாம்டா. எவன் கை காலியோ விழுந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் போஸ்ட் வாங்கிட்டு என்ன அழிக்கலான்னு பாக்குறியா? இன்னைக்கு எழுதி வச்சுக்க. ஏன்டா இந்த போஸ்டுக்கு வந்தோம் அப்படின்னு நீயும் நினைப்ப. அப்படி ஒரு நாளை நானும் உண்டாக்குவேன். பிளான் பண்ணி புடிச்சிட்டு வந்த அந்த கொலகாரி மாயாவை என் மேல இருந்த கோவத்தினால புத்தி கெட்டு போய் ரிலீஸ் பண்ணிட்டிய நீலாம். தீனா, இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உனக்கு பாடம் எடுக்கிறேனா இல்லையான்னு பாரு. ஓஹோ, முடிஞ்ச பண்ணி காட்டு. கான்ஸ்டபிள் டீ வாங்கிட்டு வருவான், குடிச்சிட்டு கூலாரு பட. இனியா, இனியா, ஏய் இனியா, என்ன? ஏய், நான் எவ்வளவு நேரமா இனியா இனியான்னு கத்திட்டு இருக்கேன். உன் காதுலயே விழலையா? என்னாச்சு? மூட் ஆஃபா? மூட் அவுட்னு சொன்னா ரொம்ப சின்ன வார்த்தை விக்ரம். நான் ரொம்ப அப்செட்டா இருக்கேன். ஐயோ, என்னாச்சு? என் செல்லம் ஏன் அப்செட்டா இருக்கா? என்னாச்சு? என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கிற தில் இருக்கிறப்ப எதுக்கு தேவையில்லாம அப்செட் ஆகணும்? என்னாச்சு? இந்த திவ்யா இப்படி செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை விக்ரம். என் மனசே உடைஞ்சு போற மாதிரியான ஒரு வேலை பண்ணிட்டான். என்ன பண்ணா? எக்ஸாம் ஆன்சர் பேப்பர்ஸ ரீவால்யூவேஷன் செய்யறதுக்கு இனி கேட்க மாட்டேன்னு சொல்லி அவ ஸ்கூல் சேர்மனுக்கு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கான்.
Daily. Taste the Daily. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.